தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையா யார் வரப்போறாங்கன்னா துலாம் ராசி நேயர்கள். துலாம்னாலே தராசு. சோ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆசிரியர்களோட பேச்சு கேட்டா, மாணவர்களா இருக்கட்டும் இல்ல ஒரு ரிசர்ச் பேப்பர்ஸ் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆசிரியர்களோட பேச்சு கேட்டு அவங்க கரெக்டான ஒரு வழியில போய் கரெக்டான பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க எக்ஸாம்ஸ்க்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகுறவங்க எல்லாம் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்க சக்சீட் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல ஆசிரியர்களோட அறிவுரைகளை எடுத்து நல்லபடியா மாணவர்கள் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு அற்புதமான உன்னதமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி பெற்றோர்கள் சொல்ல தட்டாம கேட்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கேட்கும். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அப்பாவா இருக்கட்டும் இல்ல அம்மாவா இருக்கட்டும், அவங்க பேச்சு கேட்கவே மாட்டாங்க. பொதுவாவே அது அவங்களோட இயல்பு. ஸோ இந்த பீரியட்ல மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கை ஃபுல்லாவே ஒரு பெற்றோர்களோட அறிவுரைகளை கேட்டு அவங்கள அன்பா அரவணைச்சு அவங்கள பாசமா பாத்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு எதிர்காலத்தை அது உண்டாக்கி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்டாக் புரோக்கர்ஸ், இப்ப நீங்க ஒரு ஷேர் ட்ரேடிங் இருக்கீங்க இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு கரெக்டான வழிகாட்டுதலோட அதை நீங்க செஞ்சீங்கன்னா, அந்த வழிகாட்டக்கூடிய ஒரு ஆள் பினான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஷேர் புரோக்கர்ஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அறிவுரைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்துல இருந்து பல மடங்கா அது திரும்ப கிடைக்கக்கூடிய காலகட்டமா இது அமையும். கரெக்டான பினான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஸ்டாக் புரோக்கரை நீங்க அணுகி அவங்களோட அறிவுரைகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலியமான ஒரு காலகட்டமா இருக்கும். சோ துலாம் ராசி நேயர்கள் பெற்றோர்களோட பேச்ச கேட்டு நடந்துக்கோங்க. அதே மாதிரி ஆசிரியர்களோட அறிவுரைகளையும் கேட்டு நடந்துக்கோங்க. பினான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஸ்டாக் புரோக்கர்ஸ் கரெக்டான ஒரு வழிகாட்டுதலோட நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பான முறையில வெற்றி பெறக்கூடிய நேரமா தான் இது அமையுது. சோ துலாம் ராசி நேயர்களுக்கு பரிகாரம் என்ன, தமிழ் புத்தாண்டுக்கான பரிகாரம் என்னன்னா, சுக்கிர பகவானோட கோவிலுக்கு போறது ரொம்ப ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கும். உப்பிலியப்பன் கோவில் கும்பகோணத்துல இருக்கு. சோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வெல்லமும் மிளகும் கடவுளுக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சோ அதே மாதிரி வீரராக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை வாங்கி கொடுக்கறதும், வெண்ணெய் காப்பு ஹனுமனுக்கு சாத்துறதும், நரசிம்மரை வழிபடுறதும் மிக சிறப்பான பலன்களை துலாம் ராசி நேயர்களுக்கு கொடுக்கும். சோ இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும் நான் நம்புறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.